நம்ம செலிந்தி ரிவ்யூ சேனல் வந்து லாஸ்ட் வீக் 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் அச்சீவ் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இப்ப சினிமாவில் சிவாஜி இருக்காரு, அவர் மூளையை வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு உசுருடா. நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? இந்த வீடியோவில் வந்து நான் எப்போ யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எந்த மாதிரிலாம் வீடியோ போட்டேன், எனக்கு நேர்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதை எல்லாம் எப்படி சரி பண்ணேன், அதுக்கப்புறமா எப்படி வந்து கன்சிஸ்டன்சியாக வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான 5 காரணங்கள் வந்து நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்து இப்போ தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக எனக்கு மானிட்டைசேஷன் எனேபிளான இந்த ஒரு வாரம் வந்து இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிலந்தி ரிவ்யூ சேனல் வந்து ஜனவரி 3, 2017 வந்து நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்துட்டு சும்மா வந்து இந்த ஊட்டி ரோட்டில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு வீடியோலாம் எடுத்து அதை கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ தான். நீங்கள் வேணால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் என்னோடய முதல் வீடியோ. யூடியூப் ஜேர்னி வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போல்லாம் வந்து நம்ம யூடியூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு தெரியுங்களா? இப்போ தான் ஷார்ட்ஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது யூடியூப்பில். ஆனால் முதல்ல வந்து 2017க்கு முந்தைய காலகட்டங்கள் எல்லாமே வந்து எதுக்காகனா மோஸ்ட்லி வந்து எஜுகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது நம்ம விஜய் படமோ, அஜித் படமோ, ரஜினி படமோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் போயிட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிவிட்டு டிஸ்லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இதை தான் வந்து யூடியூப்பில் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருப்போம். யூடியூப்பில் இவ்வளோ இன்கம் சோர்ஸ் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல. இது எப்போ எனக்கு தெரிய வந்ததுன்னா வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் மாட்டி தவிச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள் தான் வந்து யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்மில் வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அந்த பாட்டியா நீ? அப்போ கூட நான் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பித்தோம் லாக்டவுனுக்கு அப்புறம் தான். ஆனால் ஒன்றுங்க, 2017 இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட இன்றைக்கி நான் அம்பானிக்கே சவால் விட்டுருப்பேன். அந்தளவுக்கு பெரியதாக வந்திருப்பணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி எல்லாம் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டு தள்ளிகிட்டே இருப்பாள். நானும் கூட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ பார்ப்பேன். என்னடா அந்த பையன் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்களை சொல்கிறானே, சரி பரவாயில்ல டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இந்த பையனுக்கு டைம் கிடைக்குது, சரி ஏதோ போடுறோம் நம்மளும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து ஆனால் நம்ம பார்க்குறது பூரா அவனுக்கு வியூஸுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு பாவி அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரி மேலே வைத்தறிச்சல் பிடிச்சி போய்த்தா திருப்பி நம்ம யூடியூப் சேனலில் கையில் எடுக்கணும், நானும் வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துச்சு. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆகி போச்சு. அந்த 5-6 வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம வந்து முதல்ல வீடியோ போட்டிருந்தா மதன் கௌரியெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி தான் வந்திருப்பா அப்படின்லாம் நினச்சேன். சரி நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டார்டிங்கில் என்ன போடுறதே தெரியல. சமைப்பது எப்படி, உணர்வுகளை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதில் ஆரம்பித்து நிறைய வீடியோ சந்திராயன் பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், உங்கள் நீச்சை மாற்றுங்க, நீச்சை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நீச்சா இருந்ததுன்னா நிறைய ஆடியன்ஸ் சொல்ல வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம், அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. அதுக்காகத்தான் வந்து நான் சினிமாவை கையில் எடுத்தேன். ஏன்னா சினிமா இல்லாத உலகம் இருக்கா, ஏன்னா சினிமா இல்லாத ஆடியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சினிமா தான் கரெக்டான ஒரு நீச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். சினிமாவோட அப்டேட்டுகளை தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்குறேன். அது எந்த மாற்றமும் இல்லாமல் போயிட்டுருக்குது. இன்கேஸ் நம்ம நீச் ஏதோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே வந்து உங்கள் நீச் எதுவோ
அந்த நீச்சை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக எடுத்து போடுங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் இல்லாத விஷயங்களை வந்து நீங்கள் நீச்சாக எடுத்துகிட்டு அதை டெய்லி பண்ண முடியாமல் சிரமப்பட்டு அடடடா ஒரு வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் மெனக்கெட்டுட்டெல்லாம் வீடியோ போட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகிற நீச்சாக இருக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. நீச்சை வந்து உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும், நீங்கள் ரெகுலராக போடக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து யூடியூப்பில் நல்ல ரீச் கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இப்போ வந்து உங்களுக்கான நீச்சை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த நீச்சல் தான்ப்பா கரெக்டு, இந்த நீச்சல் போனாதான்ப்பா உருப்படியோ ஒரு வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீச்சை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. நீச்சை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுட்டு அப்படியே விட்டால் எப்படி? நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். யூடியூப்காரன் தூங்குறானோ இல்லையோ, உங்கள் சேனல் வந்து தூங்கவே கூடாதுங்க. கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸ்க்கும் நல்ல ரீச் கிடைக்கும், வைரலாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு வீடியோ போடுங்க. டெய்லி ஒரு வீடியோ போட முடியாட்டியும் பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒருக்கோ இல்லை வாரத்துக்கு 2 வீடியோவோ வந்து கம்பல்சரி வந்து உங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வியூஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் ப்ரோ, கண்டினியூட்டியாக நான் வீடியோ போட்டு இருக்கிறேன், நல்ல வியூஸ் போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்ட்டாக போச்சுல்ல. சரி, இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 1 நீச்சு பார்த்தாச்சு, பாயிண்ட் நம்பர் 2 கன்சிஸ்டன்சி பார்த்தாச்சு, பாயிண்ட் நம்பர் 3 வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அப்லோடிங் டைம். நீங்கள் வந்து உங்கள் நீச்சலை வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனால் வீடியோ வந்து ஒரு நாள் காலையில் போடுறீங்க, இன்னொரு நாள் நைட்டு போடுறீங்க, இன்னொரு நாள் வந்து மதியானம் போடுறீங்க. இந்த மாதிரி மாற்றி வந்து உங்களோட டைம் ஃப்ரேமை வந்து மாற்றி வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க. யூடியூப்புக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது, என்னடா இப்படியெல்லாம் வீடியோ போட்டிருக்கானேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து எப்போ அவைலபிளாக இருக்கிறாங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் வீடியோ போட்டால் மட்டும்தான் நல்லா ரீச் கிடைக்கும். அது எப்படிப்பா என்னோடய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கிற டைமை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட யூடியூப் டெஸ்க்டாப் சைட்டில் போயிட்டு நீங்கள் போய் அதில் அனலிட்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து எப்போ ஆன்லைனில் இருக்காங்க, உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சார்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டால் மட்டும்தான் வந்து உங்களோட வீடியோ வந்து குயிக்காக நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 12 மணி நேரம் 24 மணி நேரத்தில் உங்களோட வியூஸ் எந்த அளவுக்கு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம யூடியூப்பை வந்து நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணும், ப்ரொமோட் பண்ணும். அதனால் வந்து உங்களோட டைமை வந்து உங்களோட ஆடியன்ஸ் வந்து கரெக்டான டைமில் எப்போ பார்க்குறாங்களோ அந்த டைமில் வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைம் தான் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து நிறைய வீடியோ விஷயங்களுக்காக யூடியூப்பை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் உங்களோட வீடியோஸ் வந்து கிளிக் ஆகி நிறைய வியூஸ் வரக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு நீச்சை செலக்ட் பண்ணிட்டீங்க, கன்சிஸ்டன்சியை வீடியோ போட்டிங்க, அப்புறம் வந்து உங்கள் ஆடியன்ஸ் வந்து எப்போ வந்து ஆன்லைன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் பண்ணலாம் போதுமா, என்னோடய வீடியோஸ் வந்து நல்ல ரீச் கிடைக்குமா, நான் வந்து வைரல் ஆவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோவோட உயிரே வந்து எங்கே இருக்குது தெரியுங்களா? உங்கள் வீடியோவோட தம்ப்நெயில்ல தான் இருக்குது. நல்ல வீடியோ வந்து பல மடங்கு சூப்பராக கிராண்டாக இந்த என்ன சொல்கிறது, இந்த பொண்ணெல்லாம் வந்து மேரேஜ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மேக்கப் போட்டுட்டு அப்படியே மணவரை கழிச்சிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடியோவை க்ரியேட் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பல்லும் கூட விளக்காமல் வந்து காஃபி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சுருந்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் மனப்பொண்ணு மாதிரி வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் வைக்கணும். அதை விட்டு போட்டு அடுத்த நாள் பல்லும் கூட விளக்காமல் மூஞ்சி கழுவாமல் ஒரு ஃபேஸோடு வந்து நீங்கள் தம்ப்நெயில் போட்டிங்கன்னா வந்து கம்பல்சரி உங்கள் வீடியோஸ் வந்து வியூஸ் போகிறதும் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் நான் வந்து ஃபேஸை காமிச்சு வந்து தம்ப்நெயில் செட் பண்ணுங்கன்னு சொல்லவில்ல, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான தம்ப்நெயிலாக இருக்கணும். நீங்கள் வீடியோவில் சொல்ல வர விஷயம் வந்து என்னவா இருக்குதுங்கிறத ஷார்ட்டாக வந்து அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக வந்து தம்ப்நெயில் இருக்கணும். உதாரணத்துக்கு மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் போய் பாருங்கள். அவங்களோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே செட் பண்ணுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸை வந்து நம்ம தம்ப்நெயிலில் செட் பண்ண முடியாட்டியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோ என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தம்ப்நெயிலை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக, தம்ப்நெயிலை பார்த்தாவே உள்ளே வந்து புடக்குன்னு ஒரு 1000 பேர் வந்து விழுந்துடணும், அந்த மாதிரி வந்து தம்ப்நெயிலை வந்து செட் பண்ணுங்கள். அப்படிங்கிறது தான் இந்த 4வது பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா 5வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். நீங்கள் போட்டிருக்க வீடியோ வந்து எதை பற்றினது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5வது பாயிண்டில் டைட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிறிஸ்பாக வந்து எழுதியிருக்கணும்.
நீங்கள் ரொம்ப லென்த்தியாக வந்து டைட்டில் எழுதினீங்கன்னா வந்து படிக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது டக்குன்னு கேட்சியாக வந்து ஒரு வித்தின் 2-3 செகண்ட்ஸில் வந்து உங்கள் டைட்டிலும் படித்து தம்ப்நெயிலை பார்த்துட்டு படக்குன்னு ஒரு 20-30 செகண்ட் வந்து அந்த ஸ்க்ரோல் ஆகும்போது வீடியோ வந்து ப்ளே ஆகும். அப்படி ப்ளே ஆகும்போதே வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்துடணும். உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஒரு 1000-500 பேராவது அப்சர்வ் பண்ணுற விதமாக வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வீடியோவில் வந்து செட் பண்ணியிருக்கணும். அப்படி அந்த 30 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான செகண்ட்ஸ். இந்த 30 செகண்டை வச்சு தான் வந்து உங்களோட வீடியோ வந்து எதை பற்றினது, எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நேரம் வந்து உங்கள் சேனலில் உங்கள் வீடியோக்குள்ளே இருக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவும் உங்கள் சேனலும் நல்ல க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து எல்லா வீடியோலையும் தவறாமல் நீங்கள் வந்து செய்யணும். ஓகே, இப்போ 5 பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, இன்னும் சில விஷயங்களை வந்து நான் ஜென்ரலாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னென்னா வந்து உங்கள் சேனலில் எந்த கம்யூனிட்டி கைட்லைனும் வந்து தப்பாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காப்பிரைட் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காப்பிரைட்டை கம்பல்சரி வந்து ரிமூவ் பண்ணணும். ஆன் த ஸ்பாட்டை வந்து டிசைட் பண்ணி அந்த காப்பிரைட் கிளைமை வந்து உடனே வந்து நீங்கள் தூக்கிடணும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டெக்ஸ்டாப் சைட்டில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து தேர்ட் ப்ராசஸில் வந்து காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கும். அப்படி வந்து காப்பிரைட் இஷ்யூ ஏதாவது காமிச்சதுன்னா நீங்கள் அப்போவே வந்து அந்த வீடியோவோட பார்ட்லேருந்து அப்போவே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சும் கூட காப்பிரைட் வரலாம். உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒரு வீடியோ கிளிப்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சாங்கோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ எதுவாக இருந்தாலும் காப்பிரைட் வரக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பிரைட் ஏதாவது வருமானட்டு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு போடுங்க. ஏன்னா மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ஏதாவது காப்பிரைட்டில் மாட்டிட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு வெட்ட வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு சீனையும். அதனால் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி காப்பிரைட் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து காப்பிரைட் இல்லாத கண்டென்ட்டாக தான் எடுத்து போடுவேன். அதையும் மீறி ஏதாவது காப்பிரைட் வந்ததுன்னா தர்ம சங்கடமே பார்க்காம ஒன்று வீடியோ டிலீட் பண்ணிடுவேன், இல்லைனா வந்து அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணிடுவேன். நல்ல வியூஸ் போயிருந்ததுன்னா அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணுவேன். வியூஸே போல் ஒரு மினிமம் வியூஸில் தான் இருக்குதுன்னா ஃபுல் வீடியோவும் டிலீட் பண்ணிவிட்டு அந்த காப்பிரைட் கிளைம் எந்த ஏரியாவில் வருதோ அதை வந்து மாடிஃபைடாக வேறு ஒரு காப்பிரைட் இல்லாத ஒரு கிளிப்போ ஆடியோவோ இமேஜோ ஆட் பண்ணி திருப்பியும் ரீஅப்லோட் பண்ணி அந்த காப்பிரைட் ப்ராப்ளத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஒரு பிகினராக இருக்கிற நீங்கள் வந்து இந்த காப்பிரைட் மோஸ்ட்லி வராத அளவுக்கு பார்த்துங்க. வந்தாலும் அதை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி காப்பிரைட் இல்லாத மாதிரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மள நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படி நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்மளோட எண்ணம் என்னவாக இருக்கும்னா ஸ்பீடாக வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து ஏற்றணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து லாங் வீடியோ போட ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து ஏற்றணுமேன்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பிப்போம். அப்படி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு ஆரம்பிக்கும் போது நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல வந்துடுவாங்க. அவங்களால எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு தான் இருப்பாங்க. விரல் மட்டும்தான் ஸ்வைப் ஆகி போயிட்டே இருக்கும். நிதானமாக ஒரு எந்த வீடியோவும் 2 நிமிஷம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ தான் போடணும். நான் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வரைக்குமே என்ன பண்ணேன்னா நிறையா வந்து வீடியோஸ் போட்டு தான் இருந்தேன், லாங் வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ஈஸியாக அச்சீவ் ஆயிரும், அப்புறம் வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட ஆரம்பித்தேன். காமெடியெல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு கிடந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வந்தாங்க. ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நான் அப்படியே தான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ இப்படி மிக்சடு வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். 500வது சப்ஸ்கிரைபர் வரும்போது தான் என்னோடய நெட்ரிக்கன் வந்து திறந்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, தம்பி நீ வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற்றுறன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸாக போட்டிருக்காத, அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது, தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதனால் நீ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸாக அச்சீவ் பண்ணணும், அதை மறந்துடாத. அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுவேன்? நீ வந்து என்ன பண்ண, லாங் வீடியோ போட ஆரம்பி, லாங் வீடியோ போட்டுகிட்டே இரு, அதில் வர்ற வாட்ச் ஹவர்ஸ் தான் உனக்கு சப்போர்ட் ஆகும். நீ ஷார்ட்ஸ் எப்போ வேணால் போட்டுக்கலாம், அதனால் லாங் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நெத்திக்கன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 501வது சப்ஸ்கிரைபர்லேருந்தே நான் வந்து லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி 1200 சம்திங் பக்கத்தில் வரப்போகுது. அந்த
இப்படி வந்து 1200 சப்ஸ்கிரைபரையும் நான் வந்து லாங் வீடியோவில் தான் கேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே வேணால் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம். ஏன்னா நம்ம வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு, சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியாச்சு. ஒன்று ஷார்ட்ஸ் போட்டோன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல வருவாங்க. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸையும் வந்து நம்ம மோசம் சொல்ல முடியாது, எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் பார்ப்பாங்கன்ட்டு. அதில் வந்து ஒரு 100%ல் ஒரு 40-50% வந்து லாங் வீடியோ போக்குற ஆளுகளும் இருப்பாங்க. அதுக்காகவே நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் போடலான்ட்டு ஃப்யூச்சரில் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் கொஞ்சம் போடுங்க, லாங் வீடியோ நிறைய போடுங்க. லாங் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் குயிக்காக அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டா இப்போ உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, காலகட்டாயம் வந்துருச்சு. அது என்னென்னா வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகி 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஒரு 1000 ரூபா, ஒரு 5000 ரூபா, ஒரு 10000 ரூபா, ஜஸ்ட் ஃபார் 50 ருபீஸ். 50 ருபீஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் 1 வீக்காக வந்து ஏர்ன் ஆகிருக்கு. இந்த 50 ருபீஸும் எந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்னா, இந்தியன் தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, அந்த வீடியோக்காகத்தான் வந்து 50 ருபீஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணோன்னா ரெகுலராக வந்து நம்ம வீடியோ போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட $100 வந்து அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்கார நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுடுவான். அதனால் அந்த $100 நோக்கி என்னோடய பயணம் இருக்க போது உங்களோட பயணம் வந்து இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, நீங்கள் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக இந்த யூடியூப் சேனலுக்கு சிலந்தி ரிவ்யூ சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கும் மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் குயிக்காக உங்கள் ஹோம் பேஜை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நன்றி, வணக்கம்.